இருக்கிறார். காற்றிலே கொடியாடும், கடலிலே அலையாடும், அதிலே ஆடாத மனம் கூட உன் ஆட்டம் கண்டால் ஆடும். ஆட்டி வைத்ததை நீங்கள் தான், நான் வெறும் பதுமை. சேற்றிலே பந்தை எறிந்தால் ஒட்டிக் கொள்ளுகிறது, சுவற்றிலே இருந்தால் தான் திரும்பி வருகிறது. கெட்டிக்கார மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தால் தான் கலை பிரகாசிக்கிறது. இதை நீங்கள் சொல்வதனால் தான் எனக்கு உற்சாகம் பிறக்கிறது. எதிர்காலம் உனக்கென்றே காத்திருக்கிறது. எல்லா பெருமைகளையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பதே என் இதயம் விரும்புகிறது. சரி, நான் புறப்படுகிறேன், நேரமாகிறது. கொஞ்சம் பொறுத்தால் நேரம் கோபப்படவா போகிறது? இல்லை, தந்தை காத்திருப்பார். நாளை சந்திப்போம். வருகிறேன். இளவரசே, ஏன் இவ்வளவு நேரம்? நான் பாடிக்கொண்டே இருந்தேன், அவள் ஆடிக்கொண்டே இருந்தாள். எங்கே? சித்ராவின் கலைக்கூடத்தில். அவள் போட்டியில் தோற்று விட்டாள் அல்லவா, உடனே என்னும் ஓடோடி வந்தாள். தன்னை எப்படியாவது மாணவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினாள். போனால் போகிறது என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் அவள் அபாரமாகத்தான் ஆடுகிறாள். அவள் ஆட ஆட, நான் பாட பாட, ஒரு ஆவர்த்தனம், 2 ஆவர்த்தனம். ஒன்றுமில்லை. சரி மணிவண்ணா, உணவு இருந்து செல்வோம், வா. உரித்து தரட்டுமா அம்மா? பழத்தை உரிக்கத்தான் பதறுகிறாயே தவிர அவர் மனதை உரித்து தர மார்க்கம் ஒன்று சொல்ல மாட்டேன் என்கிறாய். கைகள் தான் பழத்தை உரிக்கும், கண்கள் அல்லவா அவர் மனத்தை உரிக்க வேண்டும். அவரை பொறுத்தவரை என் கண்கள் கூட அந்த சக்தியை இழந்து விட்டது. எடுத்த எடுப்பிலேயே ஏனம்மா இந்த தோல்வி மனப்பான்மை? வைராகிய சதகம் படித்தவர்களை கூட வழிமாறச் செய்திருக்கிறார்கள் பல மாதர்கள். உலகிலேயே இவர் ஒரு விந்தையான மனிதர். பொருள் புதிந்த என் பார்வையை கூட புரிந்து கொள்ள மறுக்கிறார். இல்லை, புரிய வைக்கும் சக்தியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். பைத்தியக்காரி, என் ஒவ்வொரு பார்வைக்கும் 1000 அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் லட்சோப லட்சம் ரசிகர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் இவரை நாட்டத்தை கவனிக்கிறார், நெஞ்சின் வாட்டத்தை கவனிக்க மறுக்கிறார். பரதக்கலை சரியா என்று பார்க்கிறார், இளமைக்கலை என்ன நினைக்கிறது என்று கேட்க மறுக்கிறார். பெண்மை ஆடுவதற்கும் பொம்மை ஆடுவதற்கும் வேதம் புரியவில்லையே இளவரசருக்கு. ரசிகர்களுக்கு இருக்கும் சக்தி அவருக்கு ஏனடி இல்லாமல் போயிற்று. அவர்கள் ஆடும்போது பார்க்கிறார்கள், இவர் அருகில் நின்று கவனிக்கிறார். இங்கே பார்வை மாறினால் தானம்மா அவர் பாதை மாறும். உனக்கு தெரியாத சில நடனங்கள்லாம் சொல்லி தர்றேன். ஊசி நடனம், பாசி நடனம், காசி நடனம் தெரியுமா? ஊசி பாசி காசி. ஊசி நடனம் ஊசி மேல நின்னு ஆடணும். பாசி நடனம் பாசியிலே ஆடணும், வலிக்கு கீழே விடப்படாது. காசி நடனம், அதாவது காசிக்கு போவாங்கல்ல, அது நடனம் ஆடிக்கிட்டே போறோம். அது இப்ப வேண்டாம், வயசானதுக்கு அப்புறம் அதை கத்துக்கும். இப்ப ஊசியும் பாசியும் கத்து தரேன். ஆமா, ஊசி மேல எப்படிங்க ஆடுறது? காலில் குத்தும் இல்ல? குத்தப்படாது, அந்த மாதிரி ஆடணும். அதெல்லாம் எனக்கு தெரியும், கத்து வச்சிருக்கேன் நானு. கலைக்காக உயிரை விடுவேன். அப்படியா? ஆமா. எங்க விடுங்க, ஊசியை கொடு. ஊசி உயிரை உயிரை பண்ணுமா? நல்லா பாத்துக்க. இதுவரையில ஊசி மேல நின்னு தவம் தான் பண்ணிருக்காங்க. இப்ப நான் நாட்டியம் ஆட போறேன். யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனையை நான் செய்ய போறேன். பாரு. வேண்டாங்க, வேண்டாம். நீங்க ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியுது. வேண்டாங்க, காலை குத்திடும். சாச்சே, சொன்னா செஞ்சு காமிச்சிருந்தோம். வேண்டாங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். வேண்டாங்க, வேண்டாங்க. சும்மாரு. என்னங்க இது? சும்மாரு. ஐயோ, எனக்கு பயமா. பாரு பாரு. இதான் ஊசி நடனா? ஆமா. ஊசி மேல நிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மிதிக்கிறீங்க? இப்ப நிக்கிறேன்னு நின்னுதான் ஆடுறேன். சரி சரி, நிறுத்துங்க. ஊசி நடனம் பார்த்தாச்சு, பாசி நடனத்தை காட்டுங்க. அது ரொம்ப கஷ்டமாச்சே, திடீர்னு பண்ண முடியாத. அதுவும் ஊசி மாதிரி தான் இருக்கும். இரு. என்ன இருக்கு? பாசி. பாசி. ஆமா. நடனமும் நீயும் யோ கிண்டலா பண்ற? நாட்டியம் தெரிஞ்சா சொல்லி கொடு, இல்ல நான் பாரு. தமாஷ் பண்ண அப்படி கோச்சுக்கிறியே. இரு, அருமையான அழகு நடனம் கத்து தர்றேன். சொல்றதையாவது ஒழுங்கா சொல்லி தொலை.
அழகு இல்ல அழகு. இல்ல, திருவிழாவுல நாக்குல கம்பிய குத்திக்கிட்டு ஆடுவாங்க, அதுக்கு பேரு தான் அழகு நடனம்னு சொல்றது. இந்த பாரு கம்பி, நல்லா பாத்துக்க, பயமா இருக்கும். ஆ? என்னையா நாக்க வலிக்கல? நாக்குல குத்தி இருந்தாலும் வலிக்கும், இது சுத்தில இருக்கு பாத்தியா? ஆமா. சித்ரா, அடடே, படிப்பதை கெடுத்து விட்டேனா? இல்லை, நினைத்தேன் வந்து விட்டீர்கள். படிக்கும் போது என் நினைவா? ஏட்டிலே அப்படி என்ன இருந்தது? உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சில கேள்விகள் இருந்தன. ஓஹோ, நாட்டிய கலையை பற்றியா? இல்லை, வாழ்க்கை கலையை பற்றி. எனக்கு நாட்டிய கலை பற்றி மட்டும்தான் தெரியும். என்றாலும் கேள், தெரிந்தவரையில் சொல்லுகிறேன். கலை என்றால் என்ன? அணுவை கலைத்து அகிலத்தை காட்டுவது. துணை என்பது என்ன? துன்பத்தை பகிர்ந்து கொள்வது. மயிலுக்கு கலை தருவது? மேகம். பயிருக்கு துணை சேருவது? மழை. இசைக்கு துணை? தாளம். தாளமில்லாத இசை? கூளம். கன்னிக்கழு? நாணம். நாணம் கொண்ட பெண்ணுக்கு? மனம் குழம்பும், உடல் கொதிக்கும், வாய் குளரும், வார்த்தை தடுமாறும், பிள்ளை பேசும் மழலை போல் கன்னி மழலை கனிந்து வரும். நான் கன்னியா? கனியா? மழலையா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.